அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தில்லை நடராஜ கோவில் சிதம்பரம் நோக்கி நாங்கள் பயணம் செய்தோம். இங்கு காலை வேளையில் மதிய பூஜைக்காக சென்று நடராஜரை தரிசித்து வழிபட்டு வந்தோம். சிறப்பான பூஜையாக இருந்தது. 1000 வருடங்களுக்கு முன்பாக சோழ சாம்ராஜ்யத்தின் போர் முத்தாய்ப்பாக இந்த கல்லிலே கலைவண்ணம் படைத்து இந்த கோவிலை அமைத்திருப்பது அவர்களுடைய அரசாட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக தெரிகிறது. கலையிலே எப்படி இந்த அளவுக்கு மேல் நோக்கு சென்றிருக்கிறது என்பதை அங்கு வடிவமைக்கப்பட்ட கல்லின் கலைகள் நமக்கோடு பேசுவது போலவே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நிதானமாக பார்த்தீர்களானால் அங்கு பல காட்சிகள் உங்கள் கண்களுக்கு புலப்படும். மிகவும் அற்புதமாகவே இருக்கும், ஆனந்த அனுபவமாகவே இருக்கும். அன்பர்களே, இங்கு இந்த கோவில்களில் நாம் சுவாசிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய கலைகளை நாம் பார்த்து ரசித்து வழிபட்டு தியானம் செய்து ஒரு நாள் குறைந்தபட்சம் நாம் அங்கு பார்த்து வர வேண்டும். சிவபெருமானுடைய லீலைகளை, பிட்டுக்கு மண் சுமந்த கதைகளை எல்லாம் கூட அவர்கள் வர்ணமாக மேல் முகப்பில் அவர்கள் வர்ணமாக தீட்டியிருப்பது இந்த கோவிலின் சிறப்பு. மேலும் கோவில் உள்ள வளாகத்துக்குள்ள நுழையும் பொழுது அந்த மண்டபம், மணிமண்டபம் மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே இங்கே மேல் கோபுரத்தை பாருங்க, எவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு கலையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பு 9வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டிலிருந்து சோழ சாம்ராஜ்யத்தினர், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் எல்லாம் செய்த இந்த அற்புத கோயில்களை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாகத்தான் எல்லாருக்கும் தோன்றும். இங்கே ஒவ்வொரு அங்கே அந்த காலகட்டத்தில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சைவ சித்தாந்த வழிகளிலே தி தியாலஜி ஆஃப் சைவைட், சிவபெருமானை வழிபட்டு அற்புதமாக அவர்கள் எழுதியிருக்கிறது இந்த கல்வெட்டுலாம் தெரியுது. இப்போ அது சரியாக படிக்க முடியவில்லை. ஆனால் இது பார்க்கும் பொழுது அவர்கள் எத்தனை சிரமப்பட்டு பல 1000 கவிதைகளை படித்து தன்னுடைய ஞானத்தை அந்த கவிதைகளில் கொடுத்திருப்பார்கள். பாருங்க, சுந்தரருடைய ஞானம், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் நாம் படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த கோவில்களுக்கு செல்லும் பொழுது இந்த இறை ஞானத்தை நாம் பெறலாம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யும்.